அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஜிபி வாட்ஸ்அப் எஃப்எம் வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகாமல் போச்சு. நம்ம சேனலில் அதுக்கு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி ஜிபி வாட்ஸ்அப் எஃப்எம் வாட்ஸ்அப் எல்லாமே ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அது ஒர்க்கும் ஆச்சு. அது ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் திரும்ப டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது கால் வருமா, கால் வராதா, எஸ்எம்எஸ், டெலிட்டடு மெசேஜ், டெலிட்டடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி பார்க்குறது, அது இல்லாமல் அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணாலும் ஜிபி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட் எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் இருக்குது. ஒன்று அஃபிஷியல் வாட்ஸ்அப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப். லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப்னு சொல்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டும். இன்னொரு மொபைலில் இருந்து இதுக்கு நான் இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுறேன். அதாவது 111 அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது ஜிபி வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி ஓப்பன் ஆன மாதிரி தான் காட்டும். இப்போது நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த நியூ மெசேஜுக்கான ஐக்கான் இல்லை, ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் காட்டுது. ஓகேங்களா? இப்போது நான் இதே நம்பருக்கு 222 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 222ங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போது நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்றுன்னு சொல்லி காட்டுது. ஸோ இதில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இதில் ஓப்பன் ஆகி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆகாது. நீங்கள் ஓப்பன் பண்ணாத மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ டெலிட்டடு மெசேஜ் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஏபிசின்னு சொல்லி ஒரு மெசேஜை டைப் பண்ணிக்கிறேன். ஏபிசின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இந்த மெசேஜ் இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் ஃபார் எவர் ஒன் கொடுத்து டெலீட் பண்ணிட்டேன். இதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டும் காட்டுறேன். இதில் அஃபிஷியல் வாட்ஸ்அப் இதில் பார்த்தீங்கன்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டட்னு இருக்குது. இது நார்மல் வாட்ஸ்அப்பில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நாம் ஜிபி வாட்ஸ்அப்புக்கு வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிற மெசேஜ் இருக்குது, டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கானும் இருக்குது. இதுதான் இந்த ஜிபி வாட்ஸ்அப்போட ஸ்பெஷல். ஸோ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இதிலேருந்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேயும் டெலீட் ஆகிடும். உங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ஜிபி வாட்ஸ்அப்லேயும் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கு அதாவது எஸ்எம்எஸ் கனெக்டிவிட்டியில் பார்த்தாச்சு. இப்போது நம்ம காலுக்கு பார்த்துக்கலாம். உங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்கமிங் காலாக இருந்தாலும் சரி, அவுட் கோயிங் காலாக இருந்தாலும் சரி, ஆடியோ கால், வீடியோ கால் எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். உங்களோட ஜிபி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணணும் அப்படின்னா கால் போகாது. அப்ளிகேஷனே எரர் தான் வரும். ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு காலும் வராது. கால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் வரும். உங்கள் ஜிபி வாட்ஸ்அப்புக்கு வேறு யாராவது கால் பண்ணால் கூட மிஸ்டு கால்னு மட்டும்தான் காட்டுமே தவிர உங்களுக்கு கால் வராது. நீங்கள் அட்டன் பண்ணவும் முடியாது. ஒன்லி மிஸ்டு கால்னு மட்டும்தான் காட்டும். உங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப்புக்கு மட்டும்தான் இன்கமிங் காலும் வரும், நீங்களும் கால் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம அடுத்தது ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். ஸ்டேட்டஸ் ஸ்பேமான ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் இப்போது 1 நம்பர்னு போட்டு வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே 1ன்னு சொல்லி டைப் பண்ணி இப்போது நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். இப்போது நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவுன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே 1ன்னு போட்டு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வியூன்னு போட்டு 1ன்னு இருக்குது. ஜஸ்ட் நவ் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கான ஆதாரம். ஓகேங்களா? இப்போது நான் இன்னொரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இப்போது 2ன்னு போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸும் ஷோ ஆகும். பார்த்தீங்களா? வியூடு அப்டேட்ஸ் நம்ம இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் இன்னும் பார்க்கவே இல்லை. பட் அங்கே நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னே இங்கே பார்த்த மாதிரி வந்துருச்சு. இப்போது நான் இன்னொரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். அதில் 2ன்னு போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். ஓகே, ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. நம்பர் டைப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 2ன்னு போட்டு ஸ்டேட்டஸு வச்சுட்டேன். இப்போது நாம் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணி தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோமேனு சொல்லி செட்டிங்ஸ் எதுவும் செக் பண்ணாமல் வச்சக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் வியூ ஸ்டேட்டஸு, ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸு, ஆன்டி டெலிட் மெசேஜ் இது எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு தான் பார்க்கணும். இப்போது நம்ம ஜிபி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் போட்டு வச்சுட்டேன். அந்த ஸ்டேட்டஸை இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா, பார்த்தாச்சு. இப்போது இந்த அதாவது இன்னொரு மொபைலில் பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3:23, இந்த மொபைல்லையும் 3:23. அதில் வியூஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி பார்க்குற ஆப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். நீங்கள் இதில் தான் பார்த்துட்டேமே, நம்ம ஸ்டேட்டஸ் தெரியாமல் பார்த்துட்டேன், இதுலேயும் ஒரு டைம் பார்த்துடலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, உங்கள் நேமில் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அஃபீஷியல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் 2ஆம் நம்பர் ஸ்டேட்டஸை பார்த்தாச்சு. இப்போது அந்த ஃப்ரெண்டு இன்னொரு மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 0, அதாவது 1ன்னு போட்டு வியூன்னு வந்துருச்சு. நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்த கணக்கு. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் ஸ்டேட்டஸ் ஹைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பார்க்கணும், அஃபீஷியல் வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெலிட்டட் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். இப்போது நான் வச்ச 2 ஸ்டேட்டஸுமே, அதாவது 1, 2 ஸ்டேட்டஸுமே டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு இப்போது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்க்குறேன். ஸ்டேட்டஸில் எதுவுமே இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போது நம்ம அஃபீஷியல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம அங்கே டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போது ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து வச்ச எல்லா ஸ்டேட்டஸுமே காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் காட்டுது. அப்படின்னா டெலிட்டட் ஸ்டேட்டஸ் காட்டுதுன்னு அர்த்தம். அதேமாரி சில வாட்ஸ்அப்பில், அதாவது எஃப்எம் வாட்ஸ்அப்பில் நான் செக் பண்ணும்போது இந்த டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் காட்டல. இப்போது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1ங்கிற ஸ்டேட்டஸும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், அதுக்கடுத்தது 2ங்கிற ஸ்டேட்டஸும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் காட்டல. ஒரு சில டைம் இதில் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் காட்டுது. இப்போது டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் இதை நான் மார்னிங் செக் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஸ்டேட்டஸு இது மட்டும் இதெல்லாம் பாருங்கள். இந்த யூபிஐக்கான டீட்டெயிலெலாம் மதியமாக நான் செக் பண்ணி பார்த்தது, அதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் காட்டுனுச்சு. பட் அதுக்கப்புறமா காட்டலை. இதில் பார்த்திங்கன்னா அது 1, 2ம் நாம் டெலீட் பண்ணிட்டோம், இருந்தாலும் இதில் டெலீட் பண்ணாத மாதிரி தான் காட்டுது. ஸோ டெலீட் பண்ண ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஐக்கான் மட்டும்தான் சில டைம் காட்டும், சில டைம் காட்டாமல் போகும். எஃப்எம் வாட்ஸ்அப்புக்கும் அதே தான், யோ வாட்ஸ்அப்புக்கும் அதே தான். நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கான ஐக்கான் காட்டலை அப்படிங்கும், அவங்க டெலீட் பண்ணுற ஸ்டேட்டஸில் நமக்கு காட்டலை அப்படின்னு நினச்சிக்க வேணாம். அவங்க டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு காட்டும், டெலீட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது அந்த ஐக்கான் மட்டும்தான் சில டைம் காட்டாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிட்டட் எஸ்எம்எஸும் பார்த்துட்டோம், டெலிட்டட் ஸ்டேட்டஸும் பார்த்துட்டோம், ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணி பார்க்குறதும் பார்த்துட்டோம், கால் வருமா வராதா அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ இந்த நம்ம அஃபீஷியல் வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணிட்டா ஜிபி வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த உங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப்பை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் அன்இன்ஸ்டால் பண்ணுமே தவிர, டேட்டா கிளியர் பண்ணுமே தவிர, செட்டிங்ஸில் போய் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிபி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் லாக் அவுட் ஆகிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்ஸ்அப் நார்மலாக எப்பவும் போல் ஒர்க் ஆகும். உங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பும் இந்த அக்கௌண்ட்டில் எப்பவும் போல் நார்மலாக ஒர்க் ஆகும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு என்னோடய சேனலில் கேட்ட எல்லா டவுட்டுக்கும் கிளியராக நான் இப்போது ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.